செய்கிறாரு, பி அதே வேலையை 30 நாளில் செய்கிறாரு. சரிங்களா? இவங்க 2 பேரும் இந்த வேலையை சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி 600 ரூபா அப்படின்னா ஏக்கு எவ்வளோ கூலி கிடைக்கும், பிக்கு எவ்வளோ கூலி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோடைய டோட்டல் ஒர்க் என்னன்னு மொத்த வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அது வந்து எல்சிஎம். மொத்த வேலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஏனுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்படின்னா 60/20 3 வேலை ஒரு நாளைக்கு. அதே போல் பியினுடைய வேலை ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னா 2 வேலை ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா இவர் 3 வேலை செய்கிறாரு, இவர் 2 வேலை செய்கிறார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே உங்களுக்கு சம்பளத்தை தரணும். அப்போ மொத்தம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா 5 வேலை. இப்போ இந்த 600 ரூபாயை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ ஒரு வேலைக்கான சம்பளம் எவ்வளோன்னு கிடைச்சிரும். அப்போ 120 ரூபா வரும். அப்போது ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாருங்களா. ஸோ அப்போ ஏக்கு 120 × 3 360, பிக்கு 120 × 2 240